நாராயணன் மோகினி அவதாரத்துல குரு உஷானா மனசை குழப்பி அவர் அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறதையும் பார்வதி கிட்ட மானசீகமா மன்னிப்பு கேட்கறது போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி காமிக்கிறாங்க. அவங்க நாராயணன் இப்படி செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாயினால மோகினி அவதாரம் எடுத்து அசுரன் கிட்ட இருந்து அந்த அமிர்த குடத்தை பறிக்கிறதுன்னு நினைக்கிற சூழ்ச்சி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. மாயையோடு செய்யக்கூடிய இந்த செயல் சரிதான் பார்வதி அப்படின்னு சிவனும் சொல்றாரு. அதோட பல வருடங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. மாயினால அசுரர்கள் எத்தனையோ தவறுகள் பண்ணிருக்காங்க. சும்பன் நிசும்பன் தாரகாசுரன் மகிஷாசுரன் நரகாசுரன் இவங்க எல்லாருமே இதான செஞ்சிருக்காங்க அப்படின்னு சிவன் சொல்லவும் மும்மூர்த்திகளுமே மாயை பயன்படுத்தி சூழ்ச்சியை வென்றாங்கன்னா இதே தானே உலகமும் இந்த பிரபஞ்சமும் பின்பற்றும் அப்படின்னு நியாயமா தான் கேக்குறாங்க. அதோட அந்தகனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அமிர்தம் அசுரர்களுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு. நான் உடனடியா இங்கிருந்து போயாகணும், இல்லைன்னா இதையுமே அந்தகன் தேவர்களோட சூழ்ச்சி நினைச்சுக்குவான். அப்படி அவன் நினைச்சிட்டான்னா அதோட விளைவு மோசமா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்த காட்சியில அந்தகன் குரு உஷானா இன்னும் நீங்க அமிர்தத்தை யாருக்கும் கொடுக்கல, என்ன ஏன் இங்க இருந்து போக சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். ஏன்னா இந்த கொண்டாட்டத்துல பாலகர்கள் இருக்கக்கூடாதுன்னு, அதனால இங்க இருந்து கிளம்பு, அமிர்தத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கும் போது நான் கண்டிப்பா கூப்பிடுறேன், இப்போ கிளம்பு அப்படின்னு அனுப்பி வைக்க கோவத்தோட அந்தகன் அங்க இருந்து கிளம்பிடுறான். மற்ற அசுரர்கள் கிட்ட இந்த கொண்டாட்டத்துக்கு அப்புறமேல அமிர்தத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறேன், அது வரைக்கும் இந்த கலசத்தை யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிறாரு. அதை மீறி யாராவது அமிர்த கலசத்தை தொட்டிங்க அப்படின்னா விபரீதமான விளைவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்ப ஒரு அசுரன் கேட்கிறான், அவருக்கு திடீர்னு என்ன ஆச்சு, ஏன் அமிர்தத்தை கொடுக்கறதுக்காக இவ்வளவு தாமதம் பண்றாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வர்ற மோகினியை பார்த்து எல்லாருமே அமைதி ஆயிடுறாங்க. அவங்களும் அமிர்தத்தை அருந்ததுக்கு முன்னாடி என்னோட நடனத்தை பார்க்குற ஆசை உங்களுக்கு இல்லையா, அமிர்தத்தை விட என்னுடைய நடனம் ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ட்ரோவும் கொடுத்துட்டு அமிர்த குடம் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாரு மோகினி அவதாரத்துல இருக்க நாராயணன். அதோட வீரர்கள் எல்லாருக்கும் வணக்கம், குரு உஷானா தான் அவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக என்னை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல என்னால் நம்ப முடியலையே, குருதேவர் அப்படி பண்ண மாட்டாரே, அவர் எங்க அப்படின்னு கேட்க அடுத்த காட்சியில குரு உஷானாவை காமிக்கிறாங்க. ஏற்கனவே குரு உஷானாவோட பார்வை மாயினால மறைச்சாரு இல்லையா நாராயணன், அதனால அவரு தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அவரோட கண்களுக்கு அந்த மோகினி அசுரர்கள் எல்லாருக்கும் அமிர்தத்தை பிரிச்சு கொடுக்கற மாதிரி தான் தோணுது. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த காட்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. குருநாதர் எங்கன்னு ஒரு அசுரன் கேட்டான் இல்லையா, அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க மோகினி. அதாவது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க குருநாதர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பாரு. என்னோட நடனத்தை பாத்தீங்க அப்படின்னா உங்க மனசுல இருக்க கவலைகளும் சரி, உங்களோட உடல்ல இருக்க வலியும் பறந்துரும். உங்க வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு நடனத்தை எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. உங்க எல்லாருமே என்னோட ஆட்டத்தினால நான் மயக்கிடுவேன், அதனாலதான் இந்த பிரபஞ்சமே என்ன மோகினின்னு கூப்பிடுது அப்படின்னு அவங்களோட பேருக்கான இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்துறாங்க. அடுத்ததான் அவங்களோட நடனத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த காட்சியில அந்தகன் சும்மா இருக்க மாட்டான் இல்லையா, அவன் இது விஷயமா யோசிச்சுட்டு இருக்கான். தாயார் எனக்கு இந்த வரத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அது அவங்களோட தாய் அன்பு, ஆனா இந்த தேவர்கள் இவ்வளவு சுலபத்துல அசுரர்கள் கிட்ட அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டாங்க, அதுதான் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அடுத்த காட்சியில இங்க மோகினி நடனத்தோட அந்த அமிர்த குடத்தையும் எடுத்துக்கிட்டு அசுரர்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. அடுத்த காட்சியில இங்க அந்தகன் தேவர்கள் கண்டிப்பா அசுரர்களை வீழ்த்துறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டுட்டு தான் இருப்பாங்க, அது என்னவா இருக்கும்னு தான் தெரியலையே, அவங்க ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம குருதேவர் எச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமா போயிட்டு இருக்காங்க. இடையில மோகினி நடனம் ஆடுறதையும் காமிக்கிறாங்க. அதோட அவனும் மோகினி நடனம் ஆடிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல வந்ததும் எனக்கே வித்தியாசமா ஒரு உணர்வு ஏற்படுது, தேவர்கள் யாரோ ஒருத்தர் இங்க இருக்க மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரம் திரும்பி பார்த்தா பார்வதி நிக்கிறாங்க. அவங்க அங்க நிக்கிறத உணர அந்தகன் அம்மா நீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா அந்தகா நான் உனக்கு வரம் கொடுத்திருக்கேன், ஆனா நாராயணன் அவரோட மாயினால அமிர்த கலசத்தை இங்க இருந்து எடுத்துட்டு போயிருவாரு, என்னோட வரமும் பொய்யாயிடும், அதை தடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல நான் அப்பவே நினைச்சேமா, தேவர்கள் அவங்களோட சூழ்ச்சினால அமிர்த கலசத்தை அடையணும்னு நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அங்கிருந்து போக, நில்லுப்பா நாராயணன் என்னோட சகோதரன், என்னால அவருக்கு சுலபமா புரிய வைக்க முடியும், இடையில நீ வந்த என்ன பிரச்சனையாயிடும், அசுரர்களை அவர் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அமைதிப்படுத்த பாக்குறாங்க. ஆனா கோவத்தோட அந்தகன் இல்லம்மா நாராயணன் நீங்க கொடுத்த வாக்குறுதியை மீறணும்னு பாக்குறாரு, அப்புறம் எப்படி நீங்க சொல்றதை புரிஞ்சுக்குவார், இந்த பிரச்சனைக்கான வழியை நான் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அங்கிருந்து கிளம்புறான். ஆனா அந்த குகைக்குள்ள நுழைய முயற்சி பண்ணாலும் அவனால முடியல, ஏதோ ஒரு மாய வலை மாதிரி அவனை தடுக்குது. உடனே அவனோட சக்தியை செலுத்தி அந்த மாய வலையை உடைக்க பாக்குறான். இது எல்லாத்தையும் பார்வதி அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்தகனால இன்னொரு விஷயத்தை உணர முடியுது, உள்ள அசுரர்கள்ல ஒருத்தன் உன்னோட கைகளால அமிர்தத்தை அருந்துறது ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதான் அவனுக்கு உணர முடியுது. அதனால கோவத்தோடய ஆத்திரத்தோடயும் அந்தகன் அந்த இடத்துக்குள்ள நுழையறான். பின்னாடியே பார்வதியும் போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.